நான் ஒரு நாள் இரவு 10 மணிக்கு என்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக அடர்ந்த காட்டிற்குள் நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று இடி மின்னலுடன் மழை கொட்டியது. நான் என்ன செய்வதென்றே அறியாமல் வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த நடுக்காட்டிற்குள் ஒரு சிறு குடிசை ஒன்று இருந்தது. நான் அந்த குடிசைக்கரையில் சென்றேன். அப்பொழுது அந்த குடிசையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் மெல்ல மெல்ல அந்த குடிசைக்கு சென்றேன். அப்பொழுது அந்த காட்சி, நான் கண்ட காட்சி என்னை தூக்கி வாரி போட்டது. அந்த குடிசைக்குள் 100 வயது கிழவி மிகவும் அகோரமான முகத்துடன் உள்ளே இருந்து குரல் கொடுத்து கொண்டுள்ளது. அதை பார்த்தவுடன் எனக்கு உள்மூச்சு வாங்கியது. அந்த காட்சியை பார்த்ததும் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அலன்று போனேன். அப்பொழுது அந்த அகோர கிழவி என்னை பார்த்து, தம்பி, நீ என்னடா இந்த இரவில் இங்கே இந்த காட்டிற்குள் என்றது. அந்த கிழவி சொன்னது, இந்த நடு இரவில் யாருமே இந்த காட்டிற்குள் வரமாட்டார்கள், அப்படி வந்தாலும் திரும்பி செல்ல மாட்டார்கள் என்றவுடன் எனக்கு பயம் அதிகரித்தது. நான் அந்த கிழவியை பார்த்து, நீ யார் கிழவி, இந்த குடிசையில் தனியாக இருக்கிறார் என்று கேட்டவுடன் அந்த கிழவி என் அருகில் வந்து, டேய், நான் பல 1000 வருடம் நான் இங்கே தாண்டா இருக்கிறேன் என்றவுடன் எனக்கு பயம் தொற்றிக்கொண்டது. உடனே அந்த கிழவி, வா தம்பி குடிசைக்குள் என்றவுடன் அதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். நான் அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினேன். என்னால் ஓட முடியவில்லை. திரும்பி பார்த்தேன். அந்த அகோரி கிழவி என் கழுத்தை பிடித்து இறுக்கியது. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, அது ஒரு இரத்தம் குடிக்கும் அகோரி கிழவி என்று. உடனே என் கழுத்தில் இருந்த என் சிலுவையை எடுத்து அந்த அகோரி கிழவி காமித்தேன். உடனே அந்த கிழவி அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்து ஓடி மறைந்தது.